ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து முத்திரைஸ் பற்றி. முத்ரா அப்படின்னா என்னென்னா, அது ஒரு யோக கலைகளில் ஒரு பாகமாகும். முத்திரை பயிற்சிக்கு வந்து கை விரல்கள் தான் மூலதானம். நம்மளோட கைகளில் ஒவ்வொரு விரல்களும் பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கு. நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. பண்டை காலத்தில் வந்து முனிவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு முத்திரையோடு தான் தவம் இருந்திருப்பாங்க. அதை நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருப்போம். இறைவனோட திருவுருவங்கள் எல்லா படங்கள்லேயுமே ஏதோ ஒரு முத்திரையில் இருக்கிற மாதிரி காட்சியளிப்பதை நம்ம நிறையா பார்த்துருப்போம். நிறைய ஃபோட்டோஸ்லலாம் கூட நம்ம பார்த்துருந்தோன்னா, நம்ம ஏதோ ஒரு முத்திரையை வச்சுட்டு கையில் உட்காந்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம். முத்திரைகளை பற்றி தன்வந்திரி அவருடைய தன்வந்திரி வைத்தியம் 1000 அப்படின்ற நூலில் குறிப்பிட்டிருக்காரு. மாதிரி பரதநாட்டியத்தில் மான், மீன் என எல்லாற்றுக்குமே ஒரு முத்திரை இருக்குது. நிறைய முத்திரைகளுமே 1000க்கும் மேற்பட்ட முத்திரைகளுமே இருக்குது. பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட டைமிங் இருக்குது. எந்த நேரத்தில் வைக்கணும்னு இருக்குது, எப்படி வைக்கணுன்றது இருக்குது, இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். முத்திரைகளுக்கும் தனித்தனியான அர்த்தங்களும் பலன்களும் நிறையவே இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட முத்திரையை கையில் வைத்து கொள்ளும்போது சக்தி ஒரு வகையில் நமக்கு வெளியேறும். இல்லை சக்தி நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி முத்திரைகள் வைக்கணும். இதனால் நமக்கு வந்து என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஞாபக சக்தி இருக்கும், ஜீரண கோளாறு சரியாகும், இதய நோய்கள், நோய் எதிர்ப்பு, ஏராளமான நோய்கள் வந்து நம்மளால் தீர்க்க முடியும், வராமலும் தடுக்கவும் முடியும். இதை எப்படி செய்வது அப்படின்றதையும் நம்ம இதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை செய்கிறதன் மூலமாக நம்ம உடம்புல உள்ள குறிப்பிட்ட எந்த உயிரணுக்களுக்கும் நம்மளால் சக்தியை செலுத்தவும் முடியும், அதை வெளியேற்றவும் முடியும். இந்த முத்திரைகள் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு குறிப்பிட்ட முத்திரையை மட்டும் சொல்லித்தரேன். நம்ம முதல்ல பார்க்க போகிறது அபான முத்திரை. அது வந்து சக்கரை நோயை வராமல் தடுக்கும். இந்த முத்திரை வந்து நிலம், நெருப்பு, ஆகாயம் 3 சக்திகளையும் ஒன்றிணைந்து செயல்படுகிற முத்திரை இது. இதை எப்போ யூஸ் பண்ணலாம், எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்றத பார்ப்போம். அபான முத்திரையை வைத்து கொள்வது வந்து கால கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எந்த நேரத்துலனாலும் நம்ம வைக்கலாம். தூங்கும்போது தான் வைக்கணும், உட்காரும்போது தான் வைக்கணும், அந்த மாதிரி அதுக்கான கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை. இது காலையிலனாலும் சரி, சாயந்தரம்னாலும் சரி, மேக்ஸிமம் மார்னிங், ஈவினிங் 2 டைமுமே பண்ண பாருங்கள். 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து 20 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக இந்த முத்திரை நீங்கள் பண்ணலாம். இது காலையில் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் எந்த முத்திரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு முன்னாடி பண்ணுறது நல்லது. ஸோ மார்னிங், ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock எப்போனாலும் பண்ணுங்கள். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்திரை வச்சு நம்ம உட்கார்றதுனால நம்ம எதுக்கெல்லாமே இது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழிவு உறுப்புகளை வந்து இது சரி செய்யும், அந்த வேலையை செய்யுது இது. அப்புறம் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், வாய்வு தொல்லை வராமல் தடுக்கிறது, நமக்கு அஜீரண கோளாறு ஏதாவது இருந்தால் அது வந்து சரி பண்ணும். அப்புறம் அல்சர் இருக்கவங்களும் இந்த முத்திரையை வைக்கலாம். மஞ்சக்காமாலை வந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த முத்திரையை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக மஞ்சக்காமாலை சரியாயிடும். வந்து நமக்கு யூரின் போகிறப்போ ஏதாச்சும் பெயின் இருக்க மாதிரி இருந்தால், இல்லை அது வராமல் இருக்கிறதா இருந்தால், அந்த மாதிரி சிறுநீர் அடைப்பு பிரச்சனை ஏதாவது இருந்தா அப்படின்னா இந்த மாதிரி பல நோய்களுக்கு வந்து இது சிறந்த தீர்வாகும். இந்த மாதிரி லிஸ்ட்டு நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து நீங்கள் இந்த முத்திரை, அபான முத்திரை, இதை வச்சு நீங்கள் உட்கார்றப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டை விரலோட நுனியும், நம்ம நடுவிரலோட நுனியும், அப்புறம் மோதிர விரலோட நுனி, இது 3த்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் நீட்டி தான் இருக்கணும். இந்த பாபா படத்தில் பாபா வைப்பார்ல, அந்த மாதிரியான முத்திரை தான் இது. இதை 3த்தையுமே, இதோட 3 நுனிகளும் வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. இதோட 3 நுனிகளுமே நல்லா டச் ஆகுற மாதிரி வச்சு, மற்ற 2 கையுமே விரித்து வச்சு நம்ம தொட மேலே
நம்ம ரெண்டு கையிலுமே வைக்கணும். தொட மேலே நம்ம கையை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களால் முடிகிற அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். நம்ம எவ்வளோ அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அதுபடி பண்ணுங்கள். இந்த முத்திரை வந்து சர்க்கரை நோயாளிகள் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். இது வந்து நோயை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் நமக்கு. அதே மாதிரி இது வந்து வேர்வை வந்து நமக்கு வெளியே வராமல் இருக்கும்ல, அது வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப கம்மியாக வரும். சில சமயங்களில் வந்து அது வெளியே எனக்கெல்லாம் வேர்க்காது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கெட்ட நீர்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது நமக்கு பின்னடைவில் நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அதை வெளியேற்றுறதுக்கும் அது நல்லா வெளியேறதுக்குமே இந்த முத்திரை வந்து நல்ல பயன்பாடாக இருக்கும். அதே மாதிரி கல்லீரலில் வந்து பித்தப்பை நோய்களுக்குமே வந்து இது பெரிய தீர்வு தரும். நம்மளோட ப்ரெக்னென்ட்டான டைமில் இது வந்து சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப இந்த முத்திரை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஆனால் நம்மளோட பிரசவ காலத்தில் வந்து இந்த முத்திரையை வந்து 8 மாதத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. 8 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த டியூ டேட் இருக்கும்ல, கொஞ்ச நாள் அந்த நெருக்கத்தில் நீங்கள் முத்திரையை வச்சு உக்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அபான முத்திரையை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரிய முத்திரையை தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய முத்திரை வந்து நம்ம உடம்புல இருக்க மண்ணின் ஆதிக்கத்தை குறைச்சி நெருப்பின் ஆதிக்கத்தை அதிகமாக்கும். முத்திரை பண்ணுறதுக்கான டைமிங் வந்து காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். இது நமக்கு வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணும். அது வந்து சில பேர் சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டிருப்பாங்க, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறது, நிறைய வந்து லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுனால அவங்களுக்கு வந்து கண்களில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த முத்திரையை ரெகுலராக பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கண்ணாடி இப்போ ஜாஸ்தி பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே கண்ணாடியை வந்து சீக்கிரமாக கழட்ட முடியும். ரெகுலராக கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக கண்ணாடியை கழட்ட முடியும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே இது வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் உடல் எடையை வந்து கூடிக்கொண்டே போகுது. நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த முத்திரையை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண இந்த உடம்பு வந்து உங்களுக்கு குறையும். அதே மாதிரி நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து குளிருது, என்னால் குளிர் தாங்க முடியல, கொஞ்சமாக குளிர் இருந்தால் கூட அந்த குளிரை தாங்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்புல வந்து வெப்ப சக்தி கம்மியாக இருக்குது, நெருப்பு அந்த சக்தி வந்து நமக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த குளிரை வந்து நம்மளால் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாமே வந்து இந்த மாதிரி முத்திரையை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெருப்பு ஜாஸ்தியாகி உங்களுக்கு குளிர்றது வந்து கட் ஆகும். அடுத்து வந்து தைராய்டு சுரப்பி வந்து கம்மியாக சுரக்கிறவங்க இந்த முத்திரையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கரெக்டான லெவலில் சுரக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது அதே மாதிரி இதோட ஒரு சில குறிப்புகளும் இருக்குது. இதை வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக இந்த முத்திரையை பயன்படுத்தவும் கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து சமநிலையில் இருக்கணும், அப்போ தான் வந்து எல்லாமே கரெக்டாக செயல்படும். ஒன்று ஜாஸ்தியாக ஒன்று கம்மியாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். ஸோ இதே தேவைக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா அதுவுமே பிரச்சனை தான். ஏன்னா உடம்புல வந்து வெப்பமும் அதிகமாக இருக்கக்கூடாது, நீரும் அதிகமாக இருக்கக்கூடாது, மண் காற்று ஆகாயம் இந்த மாதிரி எதுவுமே வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. எல்லாமே சமநிலையில் இருந்தால் நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி முத்திரைகள் பண்ணால் எது குறையும் அப்படின்றத நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த முத்திரையை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட மோதிர விரல் இருக்குல்ல, அந்த மோதிர விரலை மட்டும் மடக்கிக்கோங்க. மற்ற விரல்கள் எல்லாமே நீட்டி தான் இருக்கணும். மோதிர விரலை மடக்கிட்டு அதோட கட்டை விரல் இருக்குல்ல, கட்டை விரலோட நுனி நம்ம மோதிர விரலோட இந்த நெகத்து மேலே படுற மாதிரி கையில் வச்சுக்கணும். மற்ற 3 விரல்களும் நீட்டி தான் இருக்கணும். அதை 3 விரல்களையும் நீட்டி நம்ம தொட மேலே 2 கையிலையுமே வச்சு நம்ம தொட மேலே வச்சுட்டு நம்ம வந்து பொறுமையாக இதை பண்ணலாம். நான் சொன்னல டைமிங்ஸ், அந்த டைமிங்ஸில் இது பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இந்த முதிரையை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ரெகுலராக 20 மினிட்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாக போகும்.
ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதை யூஸ் பண்ணிவிட்டு என்ன சரியாச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.